அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபீந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, பிறகு 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த வாரம் மேச ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இந்த நாட்களில் இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனசோர்வுகள் வரலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எதையும் எதிர்பார்க்காம உழைப்பு, விடாமுயற்சி இதையெல்லாம் முழு மூச்சாக ஈடுபட்டால் வெற்றிகளை கொஞ்சம் தக்க வைத்து கொள்ளலாம். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் மதியானம் 7 மணி இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வருகிற போது மேசராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வரும். தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பதவி உயர்வுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அது அமையும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால லாபஸ்தானம், நல்லதொரு முன்னேற்றமோ, இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு சந்திரனும் இணைகிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் சரி செய்து மன தெளிவோடு மனசோர்வு இல்லாமல் முயற்சி செய்தால் லாபஸ்தானத்தில் நிறைய லாபங்களும் முன்னேற்றங்களும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், பிறகு 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது அது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக வருது. கொஞ்சம் மனசோர்வும், எதிர்மறை எண்ணங்கள், மனக்குழப்பங்கள் வரலாம். அதனால் மன தெளிவோடு மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் மனதில் ஒரு உற்சாகத்தோடு பயணிப்பது நல்லது. பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசிக்கு சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமை முக்கியம். விடாமுயற்சி தேவை. பதட்டம் வேண்டாம். ஆழ்ந்து சிந்தித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் தொடரும். சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வெற்றிகரமாக முயற்சித்து உழைப்பை அதிகப்படுத்தினால் நல்லதொரு உயர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று சனிக்கிழமை சனி பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது
ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால புதிய வேலை வாய்ப்பு அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். எதிர்காலத்தை நோக்கி புதிய புதிய சிந்தனைகள், மக்கள் தொடர்பு, நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், ஊதிய உயர்வு கணிசமான அளவுக்கு நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியான வெள்ளி, சனி, ஞாயிறு நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், பிறகு 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 1 புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு ஏற்றமும் முன்னேற்றமும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். நல்ல நாள், நன்மைகள் அதிகரிக்கும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசிக்கு சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனசோர்வும் மனக்குழப்பங்கள் வரலாம். டென்ஷன், படபடப்பு இருக்கலாம். கொஞ்சம் பொறுமை முக்கியம். பதட்டம் இல்லாமல் ஒரு நல்ல ஆழ்ந்த சிந்தனையோடு அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே 4ஆம் தேதி சனிக்கிழமை, சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருந்தாலும் தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலையும் வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமையும். ராகு சந்திரனும் இணைகிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் மன தெளிவோடு, மன உறுதியோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அனுசரித்து டென்ஷன், படபடப்பு இல்லாமல் விடாமுயற்சியால் வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமையும். குரு பார்வை இருக்குது. உழைப்புக்கேற்ற உயர்வும், வியாபாரத்தில் வெற்றியும், நல்லதொரு வருமானத்தையும், பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் அமைகிறது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், பிறகு 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரும். ராகுவோட சந்திரன் இணையிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் வரும்.
ஆகவே மன சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், ஒரு பொறுமையாக நிதானமாக சிந்தித்து மனோதைரியத்தோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்குது. நல்லதொரு முன்னேற்றமும் தெளிந்த ஞானத்தோடு வரக்கூடிய வெற்றிகளை வைத்து கொள்ளக்கூடிய, வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், அலுவலக பணியாக இருக்கட்டும், கல்வி மேம்பாடு குறித்து முயற்சி செய்வதும், இதையெல்லாம் ஒரு பொறுமையோடு நிதானத்தோடு அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக அமைத்துக் கொள்வது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மன அழுத்தம், மன சோர்வுகள் இதெல்லாம் வரலாம். கவலைகள் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கிறது, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேறுவது எப்படி, படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிப்பது, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அது நிறைய மனக்கவலைகளையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்கும். ஆகவே மன அழுத்தம், மனபாரம், மனக்கவலைகள் இதில் எல்லாம் விடுபட்டு எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. போதிய முன்னேற்றமும் மகிழ்ச்சியும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் மன சோர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் போராடி பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து சரியான ஒரு தீர்வுக்கு வரவழைத்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி பெறும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உருவாகும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு மேலோங்கும். இருந்தாலும் ராகு சந்திரன் இணைகிறதுனால கொஞ்சம் மனக்கவலைகள் வந்து போகலாம், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே எந்த குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தெளிந்த ஞானத்தோடு வரக்கூடிய நன்மைகளை பயன்படுத்தி நல்லதொரு வெற்றிகரமான முன்னேற்றகரமான நாட்களாக அமைத்து கொள்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இது போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால அதிக உழைப்பு தேவை, விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், இடையூறுகள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் சரி செய்து உடனடியாக அதிலிருந்து பின்வாங்காமல் முன்னேறி செல்வது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் சொல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு சரியான நேரத்துக்கு சென்று வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது அது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வும், குழப்பங்கள் வரலாம். மனக்கவலைகள் வந்து போகலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கிறது, இதனால் மன சோர்வு அடைகிறது. இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக, மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது.
மற்றபடி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று சனி பிரதோஷம் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு போராடி அதை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ராகு சந்திரன் இணையிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்தாலும் தெளிந்த ஞானத்தோடு சுறுசுறுப்பாக முன்னேறி வெற்றிகளை பெறுவது நல்லது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதி நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்லதொரு புத்திசாலித்தனத்தால் நிறைய வெற்றிகளையும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. சிறு சிறு தடைகள் இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து அதிலிருந்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றியை கொடுக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று சனி பிரதோஷம் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால இந்த நாட்களில் கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும். மன எழுச்சியோடு மனதை உற்சாகமாக வைத்திருப்பது நல்லது. மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நல்லது. ராகு சந்திரன் இணைவதனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். இருந்தாலும் ஒரு விடாமுயற்சியும் மனக்கவலையில் இல்லாமல் மன சோர்வு இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்குது. உழைப்புக்கேற்ற முன்னேற்றம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிகமாக பங்களிக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் வராமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. முன்கோவப்பட வேண்டாம். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு உண்டாகும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோளில் ஈடேறும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று சனிக்கிழமை பிரதோஷம். சனி பிரதோஷம் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமை முக்கியம். சிறு சிறு இடையூறு, தடைகள், தாமதம் இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் அதை சரி செய்து
முயற்சியிலேருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். உழைப்பை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது பதட்டப்படாமல் சரியான நேரத்துக்கு சென்று பிரயாணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. குரு பார்வையிற்கு பண வருமான பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ராகு சந்திரன் இணையறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கவலைகள் வந்து போகலாம். ஆகவே தெளிந்த ஞானத்தோடு உழைப்பை அதிகப்படுத்தி அது இனிமையான நல்ல நாட்களாக வெற்றிகரமான நாட்களாக அமைத்து கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அதிகம் தருகிற நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது நல்லது தான். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு தெளிவாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. புத்திசாலித்தனத்தால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப பாங்கான விஷயங்கள் அதிக நேரங்களை ஒதுக்க வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. கோபப்பட வேண்டாம். முன்கோபம், வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவு இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து விடுபடுவது நல்லது. மற்றபடி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். ராகு சந்திரனுடைய இணைவு கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் மன தெளிவோடு மன உறுதியோடு முயற்சிப்பது நல்லது. முயற்சிகள் வெற்றி அடையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. உழைப்புக்கேற்ற உயர்வும் ஊதியம் கிடைக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றத்தை தருகிற நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக நமக்கு தேவையான முக்கியமான பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற வருத்தம் தரலாம். சேமிப்பு தேவை. மற்றபடி முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அது வீண் அலைச்சல் வராமல் தேவையான முக்கியமான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் விரயம், வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. குரு பார்வை இருக்குது. வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையை வெற்றிகரமாக முடிப்பது நல்லது. பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது நல்லது தான். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்கி வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு ஏற்படும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் வந்து போகும். வீட்டிலே இருப்பவர்களோடு அமைதியாக பொறுமையாக பேசுவது நல்லது. அன்பாக
எல்லோரிடம் பேசுவது நல்லது. கோவப்பட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். ஆலோசனை செய்கிற போது அது வாக்குவாதமாக வீண் விவாதமாக ஏற்பட்டு சண்டை சச்சரவுகளுக்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. ராகு சந்திரனுடைய இணைவு கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். தெளிந்த ஞானத்தோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பான நாட்களாக அமையும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அதிகம் தருகிற நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நல்லதொரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும், இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். குரு பார்வை இருக்குது. நல்லதொரு வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் பயனுள்ள நல்லதொரு முயற்சிகளில் ஈடுபட்டு அது பயனுள்ள உழைப்பாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லைன்னா வீண் அலைச்சலும் வீண் செலவும் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஞாபக மறதி வராமல் செய்கிற வேலையை சரியான நேரத்திற்கு வெற்றிகரமாக முடிப்பது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே, 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்பராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஊதிய உயர்வு உண்டாகும். பண வருமானம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ராகு சந்திரனுடைய இணைவு கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே தெளிந்த ஞானத்தோடு முயற்சிகளை அந்த நாட்களில் மேற்கொள்வது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள வெற்றியை அதிகம் தருக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும், ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. புத்திசாலித்தனமாக உங்களுடைய முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் முன்னேற்றம், உழைப்புக்கான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து, நிறைய திட்டமிட்டு, அதிகமாக உழைத்து வெற்றிகளையும் லாபங்களையும் பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மீனராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும், உழைப்பும் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கும் போது அது வீண் செலவாக போகாமல் நல்ல செலவாக பயனுள்ள தேவையான முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்துவது நல்லது. இல்லை என்றால் அதிகம் செலவாயிடுச்சு அப்படிங்கிற ஏமாற்றம் வரலாம். வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது
அது தேவையில்லாத முயற்சியில் ஈடுபட்டு அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே நல்லதொரு முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுவது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் செய்கிற வேலையை நன்கு யோசித்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதிக கவனம் தேவை. ராகு சந்திரன் இணைகிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பதட்டங்கள் இருக்கலாம். மன தெளிவோடு பயணிப்பது நல்லது. அதே நேரத்தில் குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.